உத்திர திருவிழாவையொட்டி பல்வேறு கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை வடபழனி முருகன் கோயிலில் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது வேண்டுதல்களை பக்தர்கள் நிறைவேற்றினர். மேலும் சாமி தரிசனத்திற்காக நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்தனர். நல்லா சூப்பரா இருக்கு. ஜனங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை. நல்லா போய் நல்லா வந்து சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி திருப்தியா இருந்தது. உத்தரத்தன்னைக்கு சாமி பார்த்தா அவ்வளோ ஒரு விசேஷம். அதை வச்சு நாங்கள் வந்தோம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா வேண்டுதல்களை நிறைவேற்றிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்தனர். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி இடது பாத தரிசனம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்களுக்கு இடது பாதத்தை காட்டியவாறு தியாகராஜர் அருள்பாலித்த நிலையில் திரளான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கப்பா என நினைக்கும் வகையில் கோயிலில் கிரீடத்தை ஒரு சமயோஜித திருடன் திருடிய காட்சிதான் இது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சேலியம்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. கடந்த மாதம் 17ஆம் தேதி கோயிலில் உள்ள அம்மன் சிலையின் தலையிலிருந்த கிரீடம் காணாமல் போனது. 25,000 ரூபாய் மதிப்பிலான வெள்ளி கிரீடம் காணாமல் போனது கிராமவாசிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கோயிலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்மநபர் ஒருவர் கோயிலுக்குள் நடமாடுவதும் லாவகமாக நீண்ட குச்சியை கருவறைக்குள் விட்டு அம்மன் சிலை மீதிருந்த வெள்ளி கிரீடத்தை திருடுவதும் பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் மல்லியக்கரை காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு ஆத்தூர் உடையார்பாளையத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவரை கைது செய்தனர். அவர் சாமி சிலைகளுக்கு அலங்காரம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் செலவுக்கு பணம் இல்லாததால் திருடியதாகவும் விசாரணையில் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக உள் மாவட்டங்களிலிருந்து வடக்கு உள் கர்நாடகா வரை 900 மீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 95 டிகிரியை தாண்டி பதிவாகும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திண்டுக்கல்லில் விற்பனையின்றி கிடப்பில் போடப்பட்டிருந்த ராக்கெட் அடுப்பு மற்றும் விறகு அடுப்பு தயாரிக்கும் தொழில் மீண்டும் புத்துணர்வு பெற்றுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போரால் நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் மக்கள் மாற்று வழியை நாடி வருகின்றனர். அந்த வகையில் திண்டுக்கல் சிட்கோ தொழிற்பேட்டையில் ராக்கெட் அடுப்பு தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சிறு வியாபாரம் முதல் பெரிய உணவகங்களுக்கு பயன்படும் வகையில் அடுப்புகள் தயாரித்துக் கொடுப்பதாக கூறும் உற்பத்தியாளர்கள் நாள் ஒன்றுக்கு 150 அடுப்புகள் தயாரிப்பதாக தெரிவித்துள்ளனர். இப்போ ராக்கெட் அடுப்பு நாங்கள் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் முன்னாடி போயிட்டு இருந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு மாதத்துக்கே ஒரு 20 அடுப்பு 25 அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நமக்கு அடுப்பு போகிற எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 80 அடுப்பு 100 அடுப்பு கிட்டக்க போயிட்டுருக்கு. நம்மளாலே இன்னும் இங்கே ஃபுல்லாக பண்ண முடியல. அந்த அளவுக்கு அதிக ஹை டிமாண்டில் போயிட்டுருக்கு. இப்போ கேஸ் தட்டுப்பாடுனால இப்போ இந்த அடுப்பு எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. கல்யாண மண்டபம், டீ கடை, ஹோட்டல் கடை எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நடுத்தரவாதியாக இப்போ இந்த அடுப்புக்கு வாங்கி வீட்டில் வைக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. தங்களால் உற்பத்தி செய்ய முடியாத அளவுக்கு ஆர்டர்கள் வருவதாகவும் இன்முகத்துடன் உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். பங்குனி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் செல்லும் நிலையில் பௌர்ணமி, கார்த்திகை தீபம் உள்ளிட்ட தினங்களில் லட்சக்கணக்கானவர்கள் கூடுவர். அந்த வகையில் பங்குனி மாத பௌர்ணமியையொட்டி சங்கொலி முழங்க ஓம் நமசிவாய மந்திரத்தை கூறியபடி பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் சென்றனர். இதேபோன்று தஞ்சாவூர் பெரிய கோயிலிலும் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர்.
நேற்று மாலை 6 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் சென்று வழிபாடு நடத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவநாமத்தை முழங்கியபடி 3 கிலோமீட்டர் தூர பெருவுடையார் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். இபிஎஸ்ஸின் பாஜக ஆதரவு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்திருந்ததாக இபிஎஸ் பதிலளித்துள்ளார். சிவகங்கையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது திமுக ஆட்சியை கடுமையாக சாடிய அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாகவே மாறிவிட்டார் என்று ஒரு அவதூறு கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் யாரோட இருக்கிறாரு? யாரோட இருக்காருங்க? திரு வாஜ்பாயோட தானே இருக்கிறாரு. திரு மாமா திரு முரசொலி மாறன் அவர் யாரோட இருக்காரு? தொடர்ந்து புதுக்கோட்டையில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி வரும் தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் இடையிலான தேர்தல் என்று முதலமைச்சர் பேசியதையும் விமர்சித்தார். தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு என்டிஏ, டெல்லியில் இருக்க என்டிஏ, தமிழ்நாட்டில் இருக்க சட்டமன்ற தேர்தல். இங்கே எங்களுடைய கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்குது. அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். எங்க கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. கரூர் தொகுதியில் திமுக வெற்றியை செந்தில் பாலாஜி உறுதி செய்திருப்பதால் தான் அவரை கோவை மாவட்டத்தில் போட்டியிட வைத்ததாக முதலமைச்சர் பேசியதை சுட்டிக்காட்டிய இபிஎஸ் செந்தில் பாலாஜி ஏமாற்றி விடுவார் என்றும் எச்சரித்தார். பாஜகவுடன் கூட்டணி வைத்தோமே தவிர கட்சியை அடகு வைக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். கரூரில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடினார். கலைஞரும் வாஜ்பாயும் இருக்கிற போட்டோவை காண்பிச்சு நீங்க கூட்டணி வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க கூட்டணி வச்சோமே தவிர பழனிசாமி மாதிரி அழகு வைக்கல. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக கலைஞர்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதிமுக அமித்ஷா கிட்ட இருக்கு. பாஜக அரசோட கடிவாளத்தை கலைஞர் கையில வச்சிருந்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் செந்தில் பாலாஜி தொகுதி மாறியது குறித்தும் குறிப்பிட்டார். என்னுடைய இணைய சகோதரர் செந்தில் பாலாஜியுடைய மாவட்டம் இது. நிச்சயம் 100% வெற்றி உறுதி. கரூர்ல கழக கூட்டணியின் வெற்றியை அவர் எப்பவோ உறுதி செஞ்ச காரணத்தால் தான் கோவை மாவட்டத்தில் இருக்க சொல்லி பொறுப்பு கொடுத்திருக்கிறவருக்கு. புகுந்த வீடு கோவையாக இருந்தாலும் அவர் பிறந்த கரூரை என்றும் மறக்க மாட்டார் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 189 தொகுதிகள் வரை வென்று ஆட்சியை தக்க வைக்கும் என லோக்போல் அமைப்பின் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லோக்போல் என்ற அமைப்பு தொகுதிக்கு 500 மாதிரிகள் என தமிழ்நாடு முழுவதும் 1,17,000 பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தியது. இந்த கருத்து கணிப்பு முடிவில் திமுக கூட்டணி 40.1% வரை வாக்குகள் பெறும் எனவும் 181 முதல் 189 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் லோக்போல் தெரிவித்துள்ளது. அதிமுக கூட்டணி 29% வாக்குகளுடன் 38 முதல் 42 தொகுதிகளை கைப்பற்றும் என கூறியுள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 23.9% வாக்குகளுடன் 8 முதல் 10 வரையிலான தொகுதிகளை பெற வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி 4.9% வாக்குகளை மட்டுமே பெறும் என்றும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதேபோல தமிழ்நாடு விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற பிரிவில் 41% பேர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். விஜயை 27.1% பேரும் எடப்பாடி பழனிசாமியை 24.1% பேரும் ஆதரிப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. உரிமை தொகை, விடியல் பயண திட்டம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களால் திமுகவின் ஆதரவு வலுவாக இருப்பதாகவும் இளைஞர்களின் வாக்குகளை விஜய் வெகுவாக கவர்வதாகவும் கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ரியல் பிக் பாஸ் போன்று தமிழ்நாட்டை கண்காணிப்பு கேமராக்களால் நிறைத்து கண்காணிப்பேன் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கோபாலகிருஷ்ணனை ஆதரித்து சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் கூட்டணிக்கு சென்றதால் தான் விஜயகாந்த், வைகோ போன்றவர்களின் வாக்கு வங்கி சரிந்ததாக கூறினார். வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் இலவசம், மொட்டை மாடியிலே ஹெலிகாப்டர் நிறுத்துறதுக்கு தளம், ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம், இளம் பெண்களுக்கு ஒவ்வொரு கிலோ வைரம். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? இப்போ கேவலமாக கைதட்டி சிரிக்கிறீல்ல, அண்ணன் எப்படி கொடுக்குற சொல்லும்போது கேவலமாக இருக்குல்லடா.
அப்போ ஏன்டா 10,000 தரேன், அண்டா தரேன், ஃப்ரிட்ஜ் தரேன் போது சிரிக்கல நீ? முன்னதாக தொண்டாமுத்தூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரஜபு நிஷாவை ஆதரித்து பரப்புரையில் பேசிய சீமான், தனித்து போட்டி என்று கூறிய விஜய் மாற்றுக் கட்சிகளில் இருந்து வேட்பாளர்களை இழுத்து கூட்டணியை அமைத்திருப்பதாக விமர்சித்தார். இதேபோன்று கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பேரறிவாளனை ஆதரித்தும் வாக்கு சேகரித்தார். இதனிடையே தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக சீமான், மண்டல செயலாளர் அன்சர் அலி, 3 நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் இடங்களில் சென்னை காவல் ஆணையர் போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என கூறி மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு தாவேகா கடிதம் எழுதியுள்ளது. இது தொடர்பாக கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த 30ஆம் தேதி பெரம்பூரில் விஜய் பரப்புரை முடித்து கொளத்தூர் சென்றபோது போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்படாத நிலையில் பொதுமக்கள் அதிகம் கூடிய போது அவரது வாகனம் நீண்ட நேரம் நகர முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆடியோ சிஸ்டம்களை காவல்துறையினர் அகற்றியதுடன் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டதால் விஜயின் பேச்சை மக்கள் கேட்க முடியாமல் நெருக்கி அடித்து அருகில் வந்ததாகவும், இதனால் இருதரப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விஜய் செல்லும் இடங்களில் அதிக அளவில் மக்கள் கூடுவதாலும் ஒய் பிரிவு பாதுகாப்பில் அவர் இருப்பதையும் கருத்தில் கொண்டும் போதிய பாதுகாப்பு வழங்க சென்னை காவல் ஆணையரகத்தில் பலமுறை கோரிக்கை விடுத்தும் கிடைக்கவில்லை என்றும் கடிதத்தில் நிர்மல்குமார் குறிப்பிட்டுள்ளார். அக்கடிதத்தில் தற்போதைய மத்திய உள்துறை செயலாளர் பெயரை குறிப்பிடுவதற்கு பதில் அப்பதவியை முன்பு வகித்து தற்போது மணிப்பூர் ஆளுநராக உள்ள அஜய் பல்லாவின் பெயரை குறிப்பிட்டிருந்தது விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதியுள்ள விஜய் தனது பரப்புரையில் போதிய அளவில் சிஆர்பிஎஃப் மற்றும் காவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்றும் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு மத்திய அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் அவசர கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அப்போது பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் LNG, LPG உள்ளிட்ட எரிவாயு இறக்குமதி பல்வேறு நாடுகளில் இருந்து விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி இருப்பதுடன் கள்ளச்சந்தையில் விற்பனை, பதுக்கலை தடுக்க கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் இயற்கை எரிவாயு இணைப்புகளை அதிகரிக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாகவும், கோடை காலங்களில் மின் தேவையை பூர்த்தி செய்ய மின் உற்பத்தி நிலையங்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுவதுடன் நிலக்கரி விநியோகமும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது உரம், பதுக்கல், கள்ளச்சந்தையில் விற்பனை போன்றவற்றை தடுக்க கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். இந்த தாக்கத்தில் இருந்து குடிமக்களை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் தவறான தகவல்கள் மற்றும் வதந்திகளை பரப்புவதை தடுப்பதற்காக உண்மையான தகவல்கள் மக்களுக்கு தடையின்றி சென்றடைய வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தினார். எரிபொருள் விலை 2 மடங்காக அதிகரித்துள்ள நிலையில் இண்டிகோ விமான நிறுவனம் பயண கட்டணத்தை ரூ. 275 முதல் ரூ. 10,000 வரை உயர்த்தியுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக இந்தியாவில் விமான எரிபொருள் விலை நேற்று முதல் 1 கிலோ லிட்டருக்கு 2 மடங்கு உயர்ந்து ரூ. 2,07,000 என்ற புதிய உச்சம் தொட்டுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவின் முன்னணி விமான சேவை நிறுவனமான இண்டிகோ நள்ளிரவு முதல் விமான எரிபொருள் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. இதுவரை உள்நாட்டு பயணங்களுக்கு ரூ. 425 என இருந்த ஒரே சீரான கட்டண முறையை மாற்றி தற்பொழுது பயண தூரத்தின் அடிப்படையில் கட்டணங்களை இண்டிகோ நிர்ணயித்துள்ளது. இந்த புதிய கட்டணத்தின்படி 500 கிலோமீட்டர் வரையிலான விமான பயணத்திற்கான எரிபொருள் கட்டணம் ரூ. 275 வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 500 முதல் 1000 கிலோமீட்டர் வரையிலான பயண கட்டணம் ரூ. 400, 1000 முதல் 1500 கிலோமீட்டர் வரையிலான விமான கட்டணம் ரூ. 600, 2000 கிலோமீட்டருக்கு மேல் வரையிலான பயண கட்டணம் ரூ. 950 உயர்த்தப்படுவதாக இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேபோன்று சர்வதேச பயணங்களுக்கான எரிபொருள் கட்டணம் தூரத்தை பொறுத்து ரூ. 900 முதல் ரூ. 10,000 வரை உயர்த்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு இன்று முதல் செய்யப்படும் புதிய டிக்கெட் முன்பதிவுகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், ஏற்கனவே டிக்கெட் எடுத்தவர்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலத்திற்குள் ஊடுருவியவர்களை பாதுகாக்கும் சட்டத்தை இயற்ற காங்கிரஸ் திட்டமிட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றஞ்சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அசாம் மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை மேற்கொண்டார். திப்ருகரில் உள்ள தேயிலை தோட்டத்திற்கு சென்ற பிரதமர் மோடி தொழிலாளர்களுடன் இணைந்து தேயிலை பறித்ததுடன் செல்ஃபியும் எடுத்துக் கொண்டார். दुर्गा तू ही
தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் அசாமில் உள்ள பெரும்பான்மை மக்களை சிறுபான்மையினராக மாற்றி ஊடுருவல்காரர்களின் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதே காங்கிரசின் திட்டம் என கூறினார். कांग्रेस घुसपैठ और घुसपैठियों को भी खुला समर्थन दे रही है. पहले कांग्रेस असम में घुसपैठियों को खुली छूट देती थी, यहां किसानों और आदिवासियों की जमीन पर कब्जे करने दिए. अब जब बीजेपी एनडीए सरकार इस अवैध कब्जे को हटा रही है. அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பை காங்கிரஸ் துண்டாடியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றஞ்சாட்டினார். பினராயி விஜயனுக்கு வாக்களிப்பதும் பிரதமர் மோடிக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான் என்று தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி விமர்சித்துள்ளார். கேரள சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து ரேவந்த் ரெட்டி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கேரள மக்கள் எதிர்காலத்தை கருதி வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். We have to take a decision of Kerala future. If you are going to vote LDF or Pinarayi Vijayan, the vote is going to reach Narendra Modi in Delhi. It is nothing but. அதேபோன்று கண்ணூரில் பாஜக வேட்பாளரை ஆதரித்த அக்கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் ரோட் ஷோ சென்று வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேரளாவில் தாமரை வெல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். The LDF and UDF guys are getting match fixing game with the public of Kerala. We are definitely expose them as they are both the match fixers. கேரள மக்கள் மாற்று அரசியலை விரும்புவதாகவும் நிதின் நபீன் கூறினார். தனது சொந்த தொகுதியான பவானிபூரில் 40,000 வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டதாகவும் இருப்பினும் வெற்றி பெறுவேன் எனவும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முர்ஷிதாபாத் மாவட்டம் நானூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர் மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள 294 சட்டமன்ற தொகுதிகளிலும் தானே வேட்பாளர் என கூறினார். தன்னை தோற்கடிக்க தனது தொகுதியில் 40,000 வாக்காளர்களை நீக்கி பாஜக வெற்றி பெற தேர்தல் ஆணையம் உதவுவதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜக பெண்களுக்கு எதிரான கட்சி என்றும் அதனால் தான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் பெண்களின் பெயர்கள் அதிக அளவில் நீக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். புதிய தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் கவனமாக இருக்குமாறு தனது கட்சி வேட்பாளர்களை எச்சரித்த மம்தா பானர்ஜி வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான படிவம் 6 மறைமுகமாக சமர்ப்பிக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தின் கருத்தை வரவேற்பதாக கூறினார். 2021ஆம் ஆண்டு நந்திகிராம் தொகுதியில் மம்தாவுக்கும் அவரது உதவியாளராக இருந்து போட்டியாளராக மாறிய சுவேந்து அதிகாரியும் நேரடியாக தேர்தலை சந்தித்தனர். தற்போது பவானிபூர் தொகுதியில் மீண்டும் இருவரும் நேருக்கு நேர் போட்டியிடுவதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் லக்னோவை டெல்லி அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி கேப்டன் அக்ஷர் பட்டேல் பந்துவீச்சை தேர்வு செய்தார். டெல்லியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாத லக்னோ வீரர்கள் அடுத்தடுத்து வெளியேறினர். குறிப்பாக தொடக்க வீரர்களாக களம் கண்ட கேப்டன் ரிஷப் பந்த் 7 ரன்களில் வெளியேறினார். அப்துல் சமது 36 ரன்களும் மிட்சல் மார்ஷல் 35 ரன்களும் சேர்த்த நிலையில் லக்னோ அணி 18.4 ஓவர்களில் 141 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அடுத்து விளையாடிய டெல்லி அணி முதல் பந்திலேயே KL ராகுல் விக்கெட்டை பறிகொடுத்தது. மேலும் 26 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்தது. எனினும் அடுத்து களம் கண்ட சமீர் ரிஸ்வி மற்றும் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் ஆகிய இருவரும் ஆட்டமுடக்காமல் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். ரிஸ்வி அதிகபட்சமாக 70 ரன்கள் குவித்தார். இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் இதுவரை அனைத்து அணிகளும் தங்களது முதல் ஆட்டத்தை நிறைவு செய்துள்ள நிலையில் ராஜஸ்தான் அணி அதிக நெட் ரன் ரேட்டுடன் முதலிடத்தில் உள்ளது. பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட மலையாள திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் பாலகிருஷ்ணன் கேரள திரைப்பட ஊழியர்கள் கூட்டமைப்பில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார். ஸ்பிரிட், இந்தியன் ரூபி உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கி 3 தேசிய விருதுகளையும் கேரள அரசின் பல்வேறு விருதுகளையும் வென்றவர் இயக்குனர் ரஞ்சித் பாலகிருஷ்ணன். சில நாட்களுக்கு முன்பு இவர் மீது கொச்சி மகளிர் காவல் நிலையத்தில் இளம் நடிகை ஒருவர் புகார் அளித்திருந்தார். அதில் திரைப்பட படப்பிடிப்பு இடைவெளியின் பொழுது அங்குள்ள கேரவனில் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்ததாக குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் இடுக்கி சென்று கொண்டிருந்த ரஞ்சித் பாலகிருஷ்ணனை கைது செய்தனர். அவர் மீது பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரை கொச்சியில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் இல்லத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்திய நிலையில் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து எர்ணாகுளம் கிளைச்சிறையில் இயக்குனர் ரஞ்சித் பாலகிருஷ்ணன் அடைக்கப்பட்டார். முன்னதாக மேஜிஸ்ட்ரேட்டின் இல்லத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் தன் மீது நடிகை பொய் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் கேரள திரைப்பட ஊழியர் கூட்டமைப்பில் இருந்து ரஞ்சித் பாலகிருஷ்ணன் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தங்களது கூட்டமைப்பின் உள் நடவடிக்கைகள் முடியும் வரை இந்த இடைநீக்கம் இருக்கும் என அதன் பொதுச் செயலாளர் உன்னிகிருஷ்ணன் தெரிவித்தார்.